ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டெக் தமிழ் கேர்ள் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ 30,000 to 40,000 ரேஞ்சஸில் இருக்கிற மொபைல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 30 to 40ல் நான் 2 மொபைல் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா IQO Neo 9 Pro. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டில் நீங்கள் ஃபோட்டோகிராஃபி எடுக்க போகிறீங்க, இல்லை நீங்கள் நைட்டில் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னா இந்த மொபைல் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நைட் ஃபோட்டோகிராஃபி வந்து இதில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க, 8 Gen ப்ராசஸரில் வருது. அண்ட் Q1 chip which is good for gaming. அண்ட் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 1.5K ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரைட்னஸ் வந்து 3000 நிட்ஸ் பிரைட்னஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபோனில் எல்லா ஃபியூச்சர்ஸும் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸும் ஓரியன்டாக எல்லாமே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S23 5G மொபைல். ஸோ இந்த மொபைலுமே பார்த்தீங்கன்னா 8 Gen ப்ராசஸரில் வருது. அண்ட் ஏஐ ஃபியூச்சர்ஸும் இதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கைக்கு அடக்கமாக இருக்கும் இந்த ஃபோன், ஸோ ஹேண்டியாக இருக்கும். அண்ட் கேமராவும் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. பேட்ரியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி சார்ஜ் போட்டால் போதும். காலையில் போட்டிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டீசென்ட் பேட்ரி அண்ட் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓரியன்ட் எல்லாமே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரேஞ்சஸ் மொபைல் பார்த்தீங்கன்னா ஸோ 40 to 50,000 ரேஞ்சில் இருக்க மொபைல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா IQ12. ஸோ இந்த மொபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா 8 Gen 3 ப்ராசஸரில் வருது. அண்ட் Q1 chip ஃபார் கேமிங்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் சோனி சென்சாரில் வருது. ரெசல்யூஷன் வந்து 1.5K ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 144ல் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராவும் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே இந்த ஃபோனில் நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா iPhone 15. ஸோ இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா A16 பயோனிக் ப்ராசஸர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து 48 MPயில் கேமரா அண்ட் டைப் சியில் வருதுங்க. ஸோ டைப் சியில் சார்ஜர் வருது. அண்டு இதில் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அண்டு அப்டேட் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஐ ஃபியூச்சர்ஸும் இருக்குது, பட் அவ்வளோவா இல்லை. ஸோ இந்த மொபைல் பற்றி அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபோன்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ சாம்சங்கில் S23 S24 சீரீஸில் வர எல்லா மொபைலுமே நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் சாம்சங்கில் வந்து S24 FE சீரீஸ் மட்டும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் அந்த ஃபோன் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் Pixel 9 சீரீஸ், ஸோ இந்த ஃபோனும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ரேஞ்ச் 50K 50,000 அண்ட் அபவ் அந்த ரேஞ்சஸ் உள்ள மொபைல்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.